ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பீஸ்ட் ஆஃப் வார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் சர்வைவல் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பில் அனுப்பப்படுறாங்க. அவங்களுக்கு பல விதமான ட்ரைனிங் கொடுத்து வாருக்காக அனுப்பிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1942 காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் காமிச்சிருக்காங்க. போகிற சோல்ஜர்ஸ் போகிற கப்பலை பார்த்தீங்கன்னா எனிமீஸ் வந்து தாக்கிடுறாங்க. அதனால அந்த கப்பல் பாலடைஞ்சு எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. அதுல கொஞ்சம் பேர் மட்டும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பல்ல கரை சேரலாம் அப்படின்ட்டு அதுல ஏறுறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர இறந்துட்டு இருக்காங்க. என்னடா ஆகுது அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா இவங்களை ஒரு ஷார்க் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த ஷார்க் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில யாரு தான் தப்பிச்சா அப்படின்றத ரொம்ப நீட்டா காமிச்சிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா இவங்க எழுதியிருக்க கேரக்டர் ரைட்டிங் தான். ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதியிருக்காங்க. நமக்கு இவங்க எல்லாருமே தப்பிச்சாகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வர மாதிரி எழுதி எடுத்திருக்காங்க. அது நீட்டாவே இருந்தது. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. ஏன் ஷார்க் அட்டாக் பண்ணுது அப்படின்ட்டே பல படங்கள் பார்த்தாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு கிரிஞ்சா தான் இருக்கும். ஆனால் இந்த படம் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே எழுதுனதுனால கொஞ்சம் டைட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது படம். அது மட்டும் இல்லாமல் ஷார்க் அட்டாக் பண்ணுற காட்சிகளையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலி அதுக்கு பயங்கரமாக சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னாலும் படத்தில் பெருசாக எங்கேயுமே டல் மூமெண்ட் கிடையாது. கண்டிப்பாக ஒரு எங்கேஜிங்கான படத்தை இந்த டீம் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் பழசு தான். அதே மாதிரி இது படத்தில் இருக்க காட்சிகளுமே பழைய காட்சிகள் தான். 100 படங்கள்ல பார்த்தது தான். இருந்தாலுமே இவங்க ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்னன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, கொஞ்சம் கொடூரமான காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.